பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று மிக முக்கியமான காணொளி பதிவாக இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக தமிழம் வலைதளத்தில் ஏற்கனவே நூல்கள் குறித்தெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அது எல்லாவற்றையும் விட செந்தமிழன் அவர்கள் எழுதிய செம்மை வெளியீட்டகம் நூல்கள் குறித்தெல்லாம் நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு 5 மாதத்திற்கு முன்னாடியே நமக்கு இந்த நூல் சேர்ந்தது. அந்த நூல் சேர்ந்த உடனேயுமே எனக்கு என்னை பொறுத்தவரையிலையும் செம்மை நூல்கள் எது வந்தாலும் அதை முதல்ல வாங்கி என்னால் முடிஞ்ச அளவிற்கு படித்து விடுவது வழக்கம். படித்து கொண்டு இருப்பேன், அப்புறமும் படிப்பேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு அருள் நினைப்பேன். செம்மையில் ஆசான் செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் வெளிவருவதும், அந்த வெளிவந்த நூல் அவருடைய கையெழுத்து போட்டு நமக்கு கிடைப்பதும் மிகப்பெரிய அருள் அப்படின்னு நினைப்பேன். அப்போ அருள் கிடைக்கும் போது அதை நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வழக்கம். அந்த வகையில் தான் ஆசான் செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஐநெறி அப்படிங்கிற புத்தகம் கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே எனக்கு கையில் கிடைச்சிருச்சு. இருந்த பொழுதும் அதை அப்போல்லாம் படிக்க முடியல. உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைமுறை வேலைகளில் ஓடிக்கிட்டே இருந்ததுனால. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரியான நூல்களை படிப்பதற்கு ஒரு மனநிலை, ஒரு அமைதியான மனநிலை தேவைப்பட்டது. அதனால அது அந்த நேரத்தில் படிக்கலை. இந்த நூலை படிக்காட்டினா கூட இந்த நம்ம நாமினேஷன் ஃபைல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போல்லாம் இந்த நூலை வச்சு இந்த நூலில் தான் நாமினேஷன்லாம் வச்சுட்டு போனேன். ஏன்னா எனக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த நூல் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தது எனக்கு, என்னால் உணர முடிஞ்சுது. அதன் பிறகு தான் தேர்தலுக்கு பின்னாடி இந்த நூலை முழுசாக வாசித்திருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் முழுசாக இன்னும் முடிச்சிருக்கிறானா, இன்னத்தோட விட்டுருவானா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆசான் செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஐநெறி அப்படிங்கிற புத்தகம். ஐநெறிங்கிற புத்தகத்துடைய அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலோட இந்த புத்தகம் வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் குறித்து பேசுகிறவர்கள், தொல்காப்பியர் குறித்து பேசுகிறவர்கள் ஐந்திரம் பயின்ற தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்திரம் என்றால் என்ன அப்படின்னு நிறைய இன்னும் தமிழர் வரலாற்று ஆய்வுகள்லையும் சரி, இன்னும் இலக்கிய ஆய்வுகள்லையும் சரி, ஐந்திரம் அப்படிங்கிறது இன்னும் என்னென்னு புரியாமல் இந்த தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க ஒரு முடிவுக்கு வரல. சிலர் இந்திரன் கொடுத்த வியாகரணம், ஐந்திர வியாகரணம், இந்திரனுடைய வியாகரணம்ங்கிறதுனால அது ஐந்திரம் என்று சொல்லப்பட்டது அப்படின்னாங்க. சில பேர் இல்லை, இது மொழியினுடைய இலக்கணங்கள் குறித்து பேசுகிறது, மொழியினுடைய எழுத்து பிறப்பியல் குறித்தெல்லாம் பேசுறதுனால 5 அணிகளை 5 இலக்கணங்களை உள்ளடக்கியதை தான் ஐந்திரம் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இப்படி பேச்சு கொண்டு இருக்கும் பொழுது நிறைய தகவல்கள் எதன் அடிப்படையில் வருதுன்னா, 5 பூதங்கள் என்று சொல்லக்கூடிய, பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் குறித்த அறிவை தெரிந்தவர்கள். ஒரு பூதத்திலிருந்து இன்னொரு பூதம் பிறப்பதும், இன்னொரு பூதத்திலிருந்து மற்ற 2 பூதங்களும் மாற்றமடைந்து இன்னொரு பூதம் பிறப்பதும், அப்படி போயிட்டு 5 பூதங்கள் உருவான விதம் குறித்து, அது புணர்ச்சியின் போது நடைபெறும் சூழல் மாற்றம் குறித்து ஒரு தெளிவான புரிதலை கொண்டவர்களை தான் ஐந்திரம் பயின்றவர்கள் என்று சொல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலும் இருக்குது. இதெல்லாம் ஐந்திரம் குறித்தான பதிவு. இதையே நான் இங்கே கொடுக்குறேன், இங்கேயே அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட ஐந்திரத்திற்கும் ஐநெறி அப்படிங்கிற நூலுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வியல் இவற்றையெல்லாம் உட்கூற ஆய்ந்து இந்த தொல்காப்பியமானது படைக்கப்பட்டது. தமிழரினுடைய நெறி குறித்து பேசுகிறது. தமிழருடைய நெறி இதுதான், இப்படி தான் இருந்திருப்பாங்க, ஒரு போர்ச்சூழல்னா இப்படி தான் இருந்திருப்பாங்க, ஒரு அறம் சார்ந்த தமிழர்கள் இப்படி தான் நடந்திருக்கிறாங்க, இன்னும் மொழி அறிவில் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறிமுறைகளை கொடுத்துருக்கு. அதுதான் இந்த தொல்காப்பியம் வகுத்தது இலக்கணம். இலக்கணம்னாலே நெறிமுறைகள், தமிழர் வாழ்வியலினுடைய இலக்கணம் குறித்து பேசுது. அப்போ இந்த ஐநெறி புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, வாழ்க்கைக்கான நெறி, அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால எனக்கு ஐந்திரம் நூலும் கிட்டத்தட்ட ஐநெறி நூலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படி ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுகலாற்றை சொல்லுதோ, ஒரு மனிதனுடைய மனநிலையினுடைய அந்த நெறிமுறைகள் குறித்து மிக தெளிவாக பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வியப்பு அப்படின்னு சொன்னால், எப்பயுமே ஆசான் செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் ஏதோ இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு முடிச்சுட்டு நாளை தெரிச்சு அந்த நூல் பயன்படாது அப்படின்னலாம் எந்த நூலும் ஆசான் செந்தமிழன் இதுவரையிலையும் எழுதலை. இன்னும் சொல்ல போனால், தமிழர் இலக்கியத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூத்திரங்களின் அடிப்படையில் சூத்திரங்கள் எழுதப்பட்டு சூத்திரங்களுக்கான விளக்கம் சொல்லப்படுகின்ற நூல்கள் ஒரு சில நூல்கள் தான். தொல்காப்பியம், இறையனாராக பொருள் அப்படின்னு எல்லாத்துக்கும் சூத்திரம் இருக்கும், சூத்திரத்தினுடைய விளக்கங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூத்திரம்ங்கிறது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு A+B+C
கடைசி அது மாதிரி இருக்கும் இல்லையா, ஏக்கு எந்த காலத்துலேயும் நீ என்ன வேணாலும் போடலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இல்லையா. சூத்திரம் அப்படிங்கிறது எக்காலத்தும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவங்களை கொண்டு இருக்கிற ஒரு ஒரு விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஆசான் செந்தமிழன் நூல்களினுடைய எல்லா நூல்களும், ஏறக்குறைய எல்லா நூல்களும் ஒரு சூத்திரமும் அந்த சூத்திரத்திற்கான விளக்கமும் அப்படி தான் இந்த நூல்கள் அமைந்திருக்கிறது. அப்போது இந்த காலத்தில் ஏற்ற நூல், இந்த காலத்துக்கு ஏற்காத நூல்னு ஆசான் செந்தமிழன் நூல்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா காலத்திற்கும் ஏற்ற நூல்களை மட்டுமே ஆசான் செந்தமிழன் அவர்கள் படைத்து வருகிறார். அதே போல தான் இந்த ஐநெறி அப்படிங்கிற நூல்லையும் நிறைய சூத்திரங்கள், சூத்திரத்திற்கான விளக்கங்கள் இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே பேச முடியாது, பேசுவதற்கான தெளிவு எனக்கு இப்போ இருக்கிற இதில் இல்லை. ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியுது, இதற்காக தான் இதை எழுதியிருக்கிறாங்க, இதற்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதல் இரண்டு சூத்திரங்கள் தான் இதில் வந்து என்னை பிரமிக்க, என்னை வியக்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தகத்தினுடைய முழு சாரத்தையும் புரிந்து கொள்வதற்கு அமைந்தது வந்து முதல் இரண்டு சூத்திரம் தான். ஆக்கை களம் மனமே அப்படிங்கிற முதல் சூத்திரம் வந்து ஆக்கை களம் மனமே, கலன் ஆக்கை கலன் மனமே அப்படின்னு சொல்லி ஒரு முதல் சூத்திரம். அதாவது உடலை கொண்டு செல்கின்ற வாழ்க்கை, யாக்கைன்னா உடம்பு தான், யாக்கைங்கிறது வந்து உடம்பு தான். உடம்போடு சேர்ந்த வாழ்க்கையை கொண்டு செல்கிற கலன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து வாழ்வியலுக்கு கொண்டுட்டு போகிற சுமக்கின்ற கலன் வந்து என்னென்னா மனம்தான், மனசு தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் முதல் இது. அடுத்து உற்றறி முதலாய் செவியறி ஈராய் உச்சரிவாக்கி ஆரண வெளுதல் உற்றான் நாற்றும் ஊழி கெழுவே அப்படிங்கிறது இரண்டாவது சூத்திரம். இந்த இரண்டு சூத்திரங்கள்லையும் மனித அறிவினுடைய வளர்ச்சி எதிலிருந்து தொடங்குகிறது, மனித அறிவு என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் எவற்றினுடைய கூறுகளாக அமைந்திருக்கின்றது, இந்த கூறுகளை அமைப்பவர் யார், எது வேண்டும் என்று எது வேண்டாம் என்று, எதை தள்ளி வைக்க வேண்டும் எதை பெருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறவங்க யார் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த முதல் இரண்டு சூத்திரங்களும் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு. அதாவது நம்ம சொல்கிறோம், இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதி உலக அளவில் ஃபேமஸ் ஆன ஜோசப் மார்ஃபி குறித்தெல்லாம் பேசுகிறோம். தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ராபின்சன் நினைக்கிறேன் அவர் எழுதின புத்தகம். அது இல்லாமல் அவர் எழுதி நிறைய எபிசோடியாக வந்துச்சு. அதன் பிறகு ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய நூல், மிக முக்கியமான நூல் வந்து வேட்டல் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துருந்தது. வேட்டல்ங்கிற நூல் கிட்டத்தட்ட பல பதிப்புகளை தாண்டி ஓடிக்கிட்டு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேட்டல். அப்போ அந்த வேட்டல்ங்கிற புத்தகத்தில் வந்து ஜோசப் மார்ஃபியினுடைய த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது எல்லாத்தையும் தாண்டிய செய்திகளை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த செய்தி எவற்றோடு எதன் அடிப்படையில் தொடர்புடையது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஐநெறிங்கிறது வந்து ஒரு அற்புதமான நூல். அதாவது ஆக்கை கலன் மனமே அப்படின்னா எப்படி, ஏன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் வந்து மிக 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 முக்கியமானது. அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி அப்படின்னா, நீ வாழணும்னா இதுதான் நெறி, இதிலிருந்து நீ மீண்டு போயிட்டீன்னா நீ நெறி பிறந்தவனாக ஆயிடுற. நீ நெறி நீ எனக்கு என்ன நெறின்னு தெரியலையே. இப்போ சமீப காலத்தில் இருக்கின்ற அந்த சூழல் மாற்றத்தில், சூழல் மனநிலையில் எது நெறின்னே தெரியலையே அப்படிங்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஆற்றுப்படுத்தும் ஒரு நூலாக நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொல்லுறோம் இல்லையா, அறிவு குறித்தான இப்போ இலக்கியங்கள் இருக்கிறது வந்து எல்லாமே தொல்காப்பியத்திலிருந்து தான் இருந்தாங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. முதலாம் அறிவுங்கிறது வந்து உற்று அறிவது, அதாவது தன்னிக்கிட்ட வந்து சேர்ற பொருள்களை அல்லது உணவை ஈர்த்து வாழக்கூடியது. ஒன்றறிவதுவே உற்றறிவது. இரண்டறிவதுவே அதனோடு நாவே அப்படின்னா, அதனோடு நாவே அப்படின்னா ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம், ஒன்றாவது அறிவு சொல்லிட்டோம். அடுத்து இரண்டாவது அறிவையும் சேர்க்கும் பொழுது, ஒன்னோட இன்னொன்று சேர்க்கும் பொழுது அதனோடு நாவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது ஓரறிவு இருக்கின்ற உற்றறிவு செய்யக்கூடிய, உற்று அறியக்கூடிய அந்த பண்பை உடைய ஓரறிவும் இருக்கும். அதனுடைய பண்பு இயல்புகளில் அந்த ஓரறிவுக்கு பக்கத்தில் நாவையும் வைத்து இரண்டாவது அறிவு உருவாக்கப்படுகிறது. அப்போ இரண்டாவது அறிவு உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த இரண்டாவது அறிவு உள்ள அந்த உயிரினத்திடமிருந்து முதலாவது அறிவு முற்றிலுமாக நீக்கப்படுவதில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனோடு நாவே, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, அதனோடு நாவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்னன்னா, முதல்ல ஓரறிவு குறித்து பேசிட்டீங்க,
அடுத்து இரண்டாவது அறிவை சொல்லும் பொழுது நாவை சொல்லும் பொழுது அதனோடுன்னு சொல்கிறீங்க, எது ஒன்றை சேர்க்கும் பொழுது. அடுத்து மூன்றாவது அறிவை சொல்லும் பொழுது அவற்றோடு மூக்கே அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம். அப்படின்னா மூன்றாவது அறிவான மூக்கு என்கின்ற அறிவு வளரும் பொழுது அந்த அறிவு வளர்ச்சியில் பின்னாடி இரண்டாவது அறிவான நாவும் இருக்கு, முதலாவது அறிவான தோல் என்று சொல்லக்கூடிய உற்று அறியக்கூடிய அந்த அறிவும் இருக்கு அப்படிங்கிறதான். அதனோடுங்கிறது அவற்றோடுன்னு மாறும் பொழுது அந்த ஒருமை பன்மையாக மாறிடுச்சு. முன்னாடி ஒன்று தான் இருந்துச்சு, இப்போ பன்மையாக மாறிடுச்சு, இரண்டாவது மாறிடுச்சு. அடுத்து நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே, எப்படி சொல்லி தொல்காப்பியம் முடியும். இப்போ என்ன இந்த நூலை பொறுத்தவரையில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு அறிவானது இன்னொரு அறிவாக மாறும் பொழுது இன்னொரு அறிவு பிறப்பின் போது முதல் அறிவானது முற்றுமுழுதுமாக துடைத்து எறியப்படுவதில்லை. இப்போ 5 அறிவுகளும் கொண்ட பிறகு, 5 அறிவுகளும் வளர்ந்த பிறகு, செவி அறிவு வரலையும் வந்த பிறகு, செவி அறிவு கொண்ட ஒரு உயிரினத்திற்கு கண்ணு இருக்கும், வாயும் இருக்கும், நாக்கும் இருக்கும், தோலும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிரினமானது 5 அறிவுகளையும் உள்ளடக்கியது. 5 அறிவுங்கிறது 5வது அறிவு செப்பரேட்டு இல்லை, தனித்த ஒரு அறிவு இல்லை. இந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் 4th முன்னாடி இருக்கிற 4ஐயும் சேர்த்து ஒரு 5வது அறிவாக வருது. 6வது அறிவுங்கிறது என்னென்னா, மனுஷன் 6 அறிவு படித்தான். 6 அறிவு படித்தவன்ட்ட ஓரறிவு சிந்தனையும் இருக்கும், ஈரறிவுக்கான எல்லா இதுவும் இருக்கும், 3 அறிவுக்கானது இருக்கும், 4 அறிவு இருக்கான இருக்கும், 5 அறிவு இருக்கணும். என் தோல் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, செவி இருக்குது, தோலும் இருக்குது. அதன் தாண்டி இது எல்லாத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய அளவிற்கு 6வது அறிவு மனமும் இருக்கு அப்படிங்கிறது தான். அதுதான் 2வது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, உற்றறிவு முதலாய் செவி அறிவு ஈராய் உச்சரிவாக்கி ஆரண எழுதல். எல்லாத்தையும் உச்சரிவாக்கி 6வதுங்கிற அறிவு எழுகிறது. இதை யார் எழச் செய்கிறார் அப்படின்னா, உற்றான் ஆற்றும் ஊழி கெழுவே அப்படின்னா, ஊழின்னா என்னன்னா, ஒரு எதை குறைக்கணுமோ குறைக்கணும், எது தேவையோ வைக்கணும், எது தேவையில்லையோ நீக்கணும், அவ்வளோதான். முதலாவது அறிவில் இருந்து 2வது அறிவுக்கு அறிவை பரிமாற்றம் செய்யும் பொழுது, அறிவு வளர்ச்சியை செய்யும் பொழுது உற்றான் ஆற்றும் ஊழி கெழுவு என்னென்னா, ஈரறிவு கொண்ட அந்த உயிரினத்திற்கு ஓரறிவில் எது தேவை எது வேண்டியதில்லைன்னு நீக்கிறதில்ல, அதுலேயே மறைவாக வைத்திருக்கிறது. அது குறித்து தான் இந்த நூல் பேசுது. எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பேசும்பொழுது இருக்கிறது ஓரறிவு, கண் இருந்துச்சுன்னா அந்த அறிவு, செவி இருந்துச்சுன்னா 5 அறிவு, நமக்கு மனசு இருக்குங்க. மனசுன்னு பல பேர், மனசுன்னா இதயம்னு பல பேர் நினச்சிக்கிட்டே இருக்கான். 6வது அறிவு மனசு எங்கடா இருக்குன்னா இங்கே இருக்கும்பா. எங்கடா இங்கே இருக்குன்னா அது ஒரு இதயங்க அப்படிம்பா. அப்படியெல்லாம் இல்லை, இதயத்தில் ரத்தம் தான் இருக்குது, மனசு இல்லை. அப்போது சிந்தனை வளர்ச்சி குறித்து இது பேசுது. எனக்கு என்னென்னா, இந்த அறிவு வளர்ச்சியில் உற்றான் ஆற்றும் ஊழிக்கெழு எந்த அளவிற்கு ஈடுபடுது, எந்த அளவிற்கு அதை எதை குறைக்கணும். நம்ம இப்போ எப்படி இந்த கோடை எஃப்எம் டியூன் பண்ணி வைக்கிறோம், அதன் பிறகு கோடை எஃப்எம் எடுக்காட்டினா திருச்சி எஃப்எம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவிற்கு ஒரு இறை அம்மையப்பர் என்கின்ற மாபெரும் அருட்கொடை. அவங்க தான் இந்த மனிதன் மீது இந்த 6வது அறிவு கொண்ட ஒரு இனத்தை படைக்க வேண்டும் என்று பேரன்பு. அது என்ன சொல்ல போனால், அம்மையப்பர் தன்னுடைய நிலையில் தன்னை முழுதாக தளர்த்தி கொண்டு படைத்த ஒரு இனம் என்னென்னா, ஒரு உயிரினம் என்னென்னா, அது மனித உயிரினம். 6வது அறிவை படைத்த ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினம் தன்னுடைய வாழ்க்கைக்கு நெறிமுறையாக எவையவற்றை கண்டுபிடிக்க வேண்டும், எவையவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த நூல் குறித்து பேசுது. இந்த நூலில் 326வது பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்த நூலினுடைய சாரத்தை கேண்மை தாண்மை அப்படின்னு சொல்லி ஆசான் அதில் ஒரே ஒரு பக்கமும் இன்னொரு கூடுதலாக அரை பக்கம் 1.5 பக்கத்தில் முடிச்சிருப்பாங்க. என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அம்மையப்பர் மீது கேள்விகளை கேளுங்க. உங்களுடைய கேள்வி இந்த பேரண்டத்தில் வாழ்கின்ற
பிற பொருள்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவுகள் குறித்து அமைந்திருந்தால் அது வந்து கேண்மையாக கருதப்படும். நீங்கள் உங்களை படைத்த அம்மையப்பரிடம் கேண்மை வாயிலான கேள்விகளை நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த சூழலுக்கும் அந்த பொருளுக்கும் மற்ற உயிருக்கும் இடையே உள்ள உறவுகள் குறித்து, அதன் தத்துவம் குறித்து, அதன் நெறிமுறைகள் குறித்து தொடர்ச்சியாக உங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நீங்கள் வந்து பிற உயிர்களுக்கும் நமக்குமான ஒரு நல்ல உறவுகள் குறித்தான உங்கள் சிந்தனை வளரும் பொழுது அம்மையப்பரிடம் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் எல்லா தேவைகளும் உறவுகளை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கடைபிடிப்பதற்கான எல்லா தேவைகளும் அம்மையப்பர் வந்து நிறைவேற்றுவாங்க. நீங்கள் வந்து கேட்கின்ற அந்த கேள்வியானது கேண்மை வயப்பட்ட ஒரு கேள்விகளாக இருக்கணும். அந்த கேள்விகளும் பிற உயிர்களினுடைய உரிமையை பறிப்பதாக இருக்கக்கூடாத நிலையில் இருக்கணும். நீங்கள் கேண்மையில் நிலையில் இருந்து பிற உயிர்களுக்கும் நமக்குமான உறவுகள் குறித்த கேள்விகளை நீங்கள் எழுப்பினால், அவற்றின் நலன்கள் குறித்த கேள்விகளை நீங்கள் எழுப்பினால், நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கான எல்லா விளக்கங்களும் அம்மையப்பரிடம் இருந்து பெறப்படும். அதே போல தாண்மையிலிருந்து தனக்கு என்னுடையது, இது எனக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து நீங்கள் எழுப்பப்படுகின்ற எல்லா கேள்விகளும் பாவத்தினுடைய பக்கங்களை சேர்த்து கொண்டே போகும். அம்மையப்பரினுடைய அருள் குறித்தான எந்தவித ஒரு தார்மீக சிந்தனையும் மற்ற கேள்விகளாக அது கருதப்படும் என்று இந்த புத்தகத்தை வந்து ஆசான் செந்தமிழன் முடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு சூத்திரத்திற்கும் ஒவ்வொரு இதையும் எடுத்து பேசணும்னு ஆசை தான். ஆனால் என்னால் இன்னும் சொல்லப்போனால் இதை படித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு உண்மையிலேயே ஒரு முக்கியமான சிந்தனை அமைதியும் ஒரு ஞானமும் தேவைப்படுகிறதா நான் உணர்றேன். ஆனால் இதை படிக்கின்ற எல்லாருமே புரிந்து கொள்ளலாம். இதில் புரிந்து கொள்வதற்கென்று எந்தவித தடையும் இல்லை. ஆனால் மிக எளிமையாக ஒவ்வொரு சூத்திரத்திற்கான விளக்கங்களும் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நமது உறவுகள், அதாவது வாழ்க்கை குறித்து, வாழ்க்கையின் மீதான பயம் இல்லை, வாழ்க்கையின் மீதான கேள்விகள் குறித்து, வாழ்வினுடைய நெறிமுறைகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். விருப்பத்தில் இருக்கின்றவர்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய முக்கியமான நூல் ஆசான் செந்தமிழன் அவர்கள் எழுதி அருளிய ஐநெறிங்கிற புத்தகம். அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி குறித்து பேசுகிறது இந்த புத்தகம். புத்தகம் குறித்து நான் நிறைய பேச முடியல, பேசவும் அந்த அளவுக்கு தெரியல. 2 சூத்திரங்கள், அதுலேயும் என்கிட்ட மனசில் பட்ட செய்திகளை மட்டும்தான் இதோட நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த நூல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க செம்மை வெளியீட்டகத்தை வந்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். கூடுதலாக உங்களுக்கு நூல் தேவை இருப்பின் இந்த காணொலியின் பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சில தொடர்பு எண்களை நான் தர்றேன். அந்த தொடர்பு எண்களுக்கு தொடர்பு கொண்டு கூட இந்த நூலை நீங்கள் வாங்கலாம். ஒவ்வொருத்தரும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய நூலாக நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த ஐநெறிங்கிற புத்தகம். ஆசான் செந்தமிழன் நூல்கள் அனைத்துமே வந்து முக்கியமான வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை தாங்கிய புத்தகம் தான். எல்லா நூல்களையும் வாங்கி படிங்க. இப்போ இருக்கின்ற இடருக்கான ஒரு தெளிவை கொடுக்கின்ற நூலாக இந்த நூலை பார்க்கிறேன். அதனால் அவசியம் செம்மை வெளியீட்டகத்தில் இருக்கின்ற ஐநெறி என்கின்ற இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு மனித அறிவுங்கிறது வந்து பெரிய மனிதன்னா பெரிய உயர்ந்த ஒரு அறிவை கொண்ட, ஒரு 6வது அறிவு என்கின்ற மனத்தை கொண்ட அப்படின்னு 6 அறிவுக்கான பேஸ்மெண்ட்டே ஓரறிவில் தான் வந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கும், நமக்குள்ள ஓரறிவு ஜீவனுடைய மூலங்கள் இருக்குது, ஈரறிவு ஜீவன்களுடைய மூலங்கள் இருக்குது, 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு எல்லா ஜீவன்களினுடைய பரிணாம வளர்ச்சியில் தான் 6வது அறிவாகிய மனம் இருக்குது. அந்த அறிவை வந்து உருவாக்குவது, அதை வந்து செறிவாக்குவது வந்து உற்றான் ஆற்றும் மூலி கழுவே. உற்றான் யாருன்னா எந்தவித வேண்டுதலும் இல்லாமல் தனக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அம்மையப்பர் அப்படிங்கிறத தாண்டி வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத இந்த நூலை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.